அண்மை செய்தியை பார்க்கிறோம். பிணை கோரி செந்தில் பாலாஜி தொடர்ந்த வழக்கில் உச்சநீதிமன்றத்தில் விசாரணை தொடங்கியது என்ற அண்மை செய்தியை பார்க்கிறோம். செந்தில் பாலாஜிக்கு எதிராக நிலுவையில் உள்ள 3 வழக்குகளையும் விசாரிப்பீர்களா என்ற கேள்வியை எழுப்பியிருக்கிறார்கள். செந்தில் பாலாஜியின் வழக்கு விசாரணை உச்சநீதிமன்றத்தில் தொடங்கி அமலாக்கத்துறை சார்பாக வாதங்கள் முன்வைக்கப்பட்டு வருகிறது. அமலாக்கத்துறைக்கு உச்சநீதிமன்ற நீதிபதிகள் பல்வேறு கேள்விகளையும் எழுப்பியிருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக டெல்லியிலிருந்து செய்தியாளர் நிரஞ்சன் இணைகிறார். நிரஞ்சன், அமலாக்கத்துறை தரப்புல என்னென்ன வாதங்கள் முன்வைக்கப்பட்டன? இப்போ உச்சநீதிமன்ற நீதிபதிகள் அமலாக்கத்துறைக்கு என்ன கேள்விகளை எழுப்பியிருக்கிறார்கள்? திலகவதி, ரொம்பவும் சிம்பிளாக இந்த வழக்கு விசாரணை என்பது தற்பொழுது நடந்து முடிந்திருக்கின்றது. செந்தில் பாலாஜிக்கு எதிராக ஏற்கனவே இருக்கக்கூடிய 3 மூல வழக்குகள் மற்றும் அதன் விவரங்களையும் அமலாக்கத்துறை விசாரிக்கப் போகிறதா இல்லையா என்பதுதான் மிக முக்கியமான கேள்வியாக எழுப்பப்பட்டிருந்தது. இதில் அமலாக்கத்துறை சார்பாக ஏற்கனவே அவருக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்டிருக்கக்கூடிய முதல் குற்றப்பத்திரிகையின் அம்சங்களை கருத்தில் கொள்ள வேண்டும் போன்ற விஷயங்களை அவர் சார்பாக எடுத்துரைக்கப்பட்டது. மேலும் அமலாக்கத்துறையின் சார்பாக ஒரு பக்கத்திற்கு இந்த உச்சநீதிமன்றம் எழுப்பிய கேள்வி தொடர்பான பதில்கள் என்பதும் எழுத்துப்பூர்வமாக தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்றது. இதனை அடுத்து இந்த வழக்கில் மீண்டும் தீர்ப்பானது தேதி குறிப்பிடப்படாமல் ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. அதாவது செந்தில் பாலாஜிக்கு பிணை வழங்குவதா வேண்டாமா என்ற விவகாரத்தில் மீண்டும் தீர்ப்பானது தேதி குறிப்பிடப்படாமல் ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. இதில் சில விளக்கங்களை தான் நீதிபதிகள் அமலாக்கத்துறையிடமிருந்து எதிர்பார்த்திருந்தார்கள். அந்த விளக்கங்களை தற்பொழுது அமலாக்கத்துறை கொடுத்ததை அடுத்து அதை பதிவு செய்து கொண்ட நீதிபதிகள் தீர்ப்பை தேதி குறிப்பிடப்படாமல் ஒத்திவைத்திருக்கிறார்கள். திலகவதி, செந்தில் பாலாஜிக்கு எதிராக நிலுவையில் உள்ள 3 வழக்குகளையும் அமலாக்கத்துறை விசாரிக்க போகிறதா இல்லையா என்பதை மட்டும் கூறுங்கள் அப்படின்னு நீதிபதிகள் திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார்கள் என்பதை பதிவு செய்திருக்கிறீர்கள். விவரங்களுக்கு நன்றி நிரஞ்சன். செந்தில் பாலாஜி பிணை கோரி தொடர்ந்த வழக்கில் தீர்ப்பு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. முன்பாக அமலாக்கத்துறை தரப்பிலிருந்து வாதங்கள் முன்வைக்கப்பட்டன. அதனைத் தொடர்ந்து உச்சநீதிமன்ற நீதிபதிகள் அமலாக்கத்துறைக்கு கேள்வியினை எழுப்பியிருக்கிறார்கள். அவர்களுடைய பதிலின் அடிப்படையில் இந்த வழக்கு தொடர்பாக தீர்ப்பு வழங்கப்படும் என்று எதிர்பார்க்கலாம். அமலாக்கத்துறை சார்பில் சொலிசிட்டர் ஜெனரல் துஷார் மேத்தா வாதங்களை முன்வைக்க முயன்ற போது நீதிபதிகள் கூறியிருக்கிறார்கள், எங்களது கேள்வி மிகவும் எளிமையானது. செந்தில் பாலாஜிக்கு எதிராக நிலுவையில் உள்ள 3 வழக்குகளையும் அமலாக்கத்துறை விசாரிக்கப் போகிறதா இல்லையா என்பதை மட்டும் கூறுங்கள் என்று நீதிபதிகள் திட்டவட்டமாக கூறியிருக்கிறார்கள். அமலாக்கத்துறையின் பதில்கள் கொண்ட குறிப்புகளை பதிவு செய்து உச்சநீதிமன்றம் இந்த வழக்கின் தீர்ப்பை மீண்டும் தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைத்திருக்கிறது என்பதுதான் தற்போதைய அண்மை நிலவரம். செந்தில் பாலாஜி வழக்கு தொடர்பாக தீர்ப்பு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது உச்சநீதிமன்றத்தில். அதில் அமலாக்கத்துறை என்ன வாதங்களை முன்வைத்தார்கள், உச்சநீதிமன்ற நீதிபதிகள் என்ன கேள்வியை அமலாக்கத்துறைக்கு எழுப்பியிருக்கிறார்கள் என்ற அண்மை செய்தியை பார்க்கிறோம். செந்தில் பாலாஜி தொடர்பான வழக்குகளை தனியாக விசாரிக்கப் போவது இல்லை என்று எடுத்துக்கொள்ளலாமா என்று நீதிபதிகள் கேட்டிருக்கிறார்கள். அமலாக்கத்துறையின் பதில்களை பதிவு செய்து கொண்ட நீதிபதிகள் தீர்ப்பினை ஒத்திவைத்திருக்கிறார்கள்.